மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை நாம் அநேகர் வாசித்திருக்கிறோம், அதை தியானித்திருக்கிறோம். அதில் ஆண்டவராய் இயேசு பேசும்பொழுதெல்லாம் பூர்வத்தாருக்கு இவ்வாறு உரைக்கப்பட்டிருக்கிறது, நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பல காரியங்களை மாற்றி இருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு நாம் எப்படி இருக்க விரும்புகிறார் என்பது பற்றிய ஒன்றை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7, 1 முதல் 5 வசனங்கள். 1 முதல் 5 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆக இந்த 5 வசனங்கள்ல நாம் குறிப்பாய் இன்றைக்கு நாம் தியானிக்க போற ஒரு பகுதி என்னன்னா, அந்த 3வது வசனத்தில் எழுதியிருப்பாருங்க, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன அப்படி சொல்லியிருக்கு. ஸோ நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் வளர்ந்து இருக்கிறோம்? நாம் சிஎஃப்சியில் இருக்கலாம். நான் 5 அல்லது 10 அல்லது 15 வருடங்களாக நான் இந்த சிஎஃப்சியில் நான் மெம்பராக இருக்கலாம், நான் ஃபெசிலிட்டேட்டராக இருக்கலாம், நான் மூப்பராய் கூட இருக்கலாம். ஆனால் இத்தனை வருடங்கள் நான் இந்த சபையில் அல்லது ஏதோ ஒரு சபையில் நான் கிறிஸ்தவனாய் வளர்ந்த பிறகு இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிற அந்த ஒரு குறிப்பு என்னிடத்தில் நிறைவேறி இருக்கிறதா? என்னன்னா, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நான் இவ்வளவு நாள் இந்த சபையில் இருந்த பிறகு நான் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கும்போது எதை செய்கிறேன்? என்னுடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை நான் உணராமல் மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிற துரும்பை பார்க்கிற ஒரு விசுவாசியாய் நான் இதுவரைக்கும் வளர்ந்து நிற்கிறேனா? இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்டவனாய் நான் வளர்ந்து நிற்கிறேனா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் எப்படி இந்த தவறை செய்வோம்? இந்த தவறை அப்படின்னா, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறோமே. இதை சொல்லி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம நிச்சயத்துக்கிறோம், நீங்கள் யாரையுமே நியாயந்திருக்க கூடாது, யாரையுமே குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது என்பது அல்ல, அப்படி நான் பேச வரல. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை முக்கியப்படுத்துகிறார், மையப்படுத்துகிறார்னா, நீங்கள் அப்படி மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கும் பொழுது உங்கள் கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துவிட்டு மற்றவர்கள் கண்களில் இருக்கிற அந்த துரும்பை பார்க்கிறீர்களா? எப்படி? அதாவது இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்து வீட்டில் டிவி பார்க்காத, மொபைல் பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது, நானே பொழுதுனைக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, நானே பொழுதுனைக்கு மொபைல் பார்த்துட்டே இருந்தேன்னா, என் பிள்ளையை பார்த்து நீ மொபைல் பார்க்காதன்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன சொல்லும்? முதல்ல நீ பார்க்காம இரு, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு. சுகர் சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு சுகர் வரும், அதாவது என்னது சர்க்கரை வரும், வியாதி வரும் அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல டீ குடிக்கும் போது என்ன செய்யக்கூடாது? சுகர் போடாமல் சாப்பிட்டு நான் அப்படி இருக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத, சத்தம் போட்டு பேசாத, புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, நானும் என் மனைவியும் பேசிக்கொள்ளும் போது சத்தம் போட்டு பேசுறத பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இப்போ நான் எது நடக்க வேண்டும் என்று நான் வீட்டில் நினைக்கிறேனோ
அதை நானே கடைபிடிக்கவில்லை என்றால் நான் யார் தெரியுமா? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நான் என் பிள்ளைகளை பார்த்தாவது, நான் என் மனைவியை பார்த்தாவது, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்லாம் நான் சொல்லும்போது, அவர்களை திருத்துவதற்கு நான் முற்படும் போதெல்லாம் இன்னும் என் கண்ணில் இருக்கிற அந்த உத்திரத்தை உணராமல் அவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பை மாத்திரம் நான் பார்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் எனக்கு பேர் என்ன? மாயக்காரன். நான் யாரு? மாயஜால வித்த செய்கிற மாதிரி என்னவா பேசுறாயா, என்னவா பேசுறான். நடிகையா, நம்பர் 1யா. அவன் எவ்வளவு தனக்காக வாதாடி என்ன செஞ்சான், தன்னை சரிப்படுத்திக்கிறான். அவன் பக்கத்துல குற்றம் இருக்கும்போது அவரே வாதாடுவார், அவரே நியாயாதிபதியா எடுத்துக்கிறாரு. ஆனா மற்றவங்கள்னு வரும்போது எப்படிலாம் நீ நியாயந்திருக்கிறான். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில சமயங்கள் நாம ஏன் இப்ப இந்த தப்பை பண்ணுவோம்னா, அதான் இப்போ அதை விட நமக்கு வலியும் வேதனையுமா இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது அவர்கள் தேவன் பேரிலே இதை இப்ப செய்வார்கள். எப்படி? நான் பக்தி வைராக்கியம் பாராட்டுறேன் பார்த்துக்கோ, நான் தேவனுக்காகத்தான் இதை பேசுறேன் பார்த்துக்கோ, வீடு நாசமா போகக்கூடாது அதுக்காக அப்படி பேசுறேன் பார்த்துக்கோ, பிள்ளைகள் நீங்க வெட்டியா போயிடக்கூடாதுங்கிறதான் பேசுறேன் பார்த்துக்கோ, இப்படி சொல்லி சில சமயங்களில் நம்ம வேதாகமத்தில் இருக்கிற சில வசனங்களை கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கோட் பண்ணிக்கிட்டு வைராக்கியமா பேசுவோம். ஆனால் ஆண்டவர் பேசுவதை போல பேச மாட்டோம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மை அங்கீகரிப்பாரா? உதாரணத்துக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 49:50 வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 49:50, 9ஆம் அதிகாரம் 49:50. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இதை பார்த்தா நமக்கு எப்படி தோணுது? இயேசு மாத்திரம் இந்த இடத்துல அவனை தடுக்க வேண்டாம் சொல்லியிருந்தா, இத்தனை பேர் 11 பேர் 12 பேர் இருக்கிறீங்க, எல்லாம் தடிமாடு மாதிரி இருக்கிறீங்க, இப்படி சொல்லுவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். யாராவது தடுத்தீங்களா? ஒருத்தன் தான் தடுக்கிறேன் பாருவேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னா அப்படி சொல்லலை. ஏய், அந்த ஆளும் என் பேர்ல தானே பிசாசு ஓட்டுறாப்ல, இல்லை வேற பேர்ல பிசாசு ஓட்டுறாப்ல, என் பேர்ல தானே, விட்டுரு. இது எது மாதிரி நான் நினைச்சு பார்த்தேன்னா, பிரதர் பாருங்களேன், அவர் அப்படி செய்யறாரு, அவர் சிஎஃப்சி கிடையாது தெரியுமா? ஓ, அவன் கடவுளுக்கானதான் செய்யறான்ல, சிஎஃப்சியா இருந்தானே, சிஎஃப்சி இல்லாட்டானே விட்டுடு. அப்ப நாம என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, இது யார்? இது அங்க பாருங்க, அதுல எழுதியிருக்கு 49:50. யார் இதை சொல்றது? யோவான். யோவான் இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டுவாரா, பாராட்ட மாட்டாரா? இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டுறார். இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டி என்ன சொல்றாருன்னா, அந்த ஆள் உங்களுடைய பேர்ல சாச ஓட்டுறாப்ல, ஆனா நம்மளோட வரணுமா இல்லையா? சாசு மட்டும் உங்க பேர்ல ஓட்டுவாப்ல, பேர் வாங்கிக்கிறாப்ல, நம்மளோட வர மாட்டாப்ல. இது என்னது கதை? அதனால நான் என்ன செய்ய போறேன், என்ன தடுக்க போறேன். அவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ தடுக்க வேண்டாம், விட்டுடு, தடுக்க வேண்டாம், விட்டுடு. இதை ஆண்டவராய் இயேசு சொல்லாம விட்டுருந்தா என்ன இருக்கும்? இப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மனுஷன் இயேசுவின் நாமத்தை கொண்டு அவன் நம்மை சேராமல் வேற ஒருத்தன் வெளியில ஏதாவது செஞ்சான்னா, அவன் நம்மால் கிடையாதுல்ல, அவன் நம்மால் கிடையாது, அவன் சிஎஃப்சி கிடையாது இல்லப்பா, விட்டுரு. அவனை நம்ம தடுத்துடணும். இப்போ எந்த கண்களை வைத்து நாம் பார்த்தோம், எந்த கண்களை வைத்து இயேசு பார்க்கிறார்? இயேசு பார்த்தா அவருக்கு தப்பு தெரியல. ஆனா இயேசுவோடு கூட போன அந்த யோவான் பார்க்கிறாரு ஒரு செயலை, அவருக்கு தப்பா தெரியுது. நாம் இந்த சபையில எத்தனையோ வருடங்களா இருக்கிறோம், இன்னொரு சகோதரனையோ சகோதரியோ பார்த்து நீங்கள் ஒன்றை செய்யும் பொழுது அவனும் இயேசுவின் நாமத்துல தான் செய்வாரு. ஆனா உங்களை மாதிரி செய்யல, என்னை மாதிரி செய்யல. அவர் என்னை மாதிரி செஞ்சா தானே கரெக்டு, அவர் என்னை மாதிரி செய்யல, நம்ம மாதிரி செய்யல. அதனால ஸ்டாப் நிப்பாட்டிரு. ஏன் நிப்பாட்டணும்? என்னை மாதிரி செய்யல. ஏன் சொல்றாரு? என் பேர்ல தானே செய்யறாப்ல,
இங்கே செஞ்சான்னா வெளியே செஞ்சான்னா என் பேர்ல தானே செய்யறாப்ல, என் நாம மகிமைப்படி தான் செய்யறாப்ல, விட்டுடு. எனவே இந்த கண்கள் நமக்கு இருக்கிறதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த கண்கள் நமக்கு இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஒன்று சொல்லிட்டே இருப்பேன், அவன் நம்மால் இல்லை, அவன் நம்மால் இல்லை, அதனால் தடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய கண்களில் இயேசு மாத்திரம் அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்திருந்தா தொடர்ந்து இந்த தவறுகளை நம்ம செய்கிறவர்களாகவே இருப்போம். யோசிப்போம். இப்போ இது முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்திலே பாருங்களேன், அதுக்கடுத்து 51 56 வரைக்கும் வாசிங்க, அதே அதிகாரம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட நமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். சரி, இந்த கதை என்ன அப்படின்னா, அந்த காலத்திலிருந்து யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இருந்த ஒரு வெறுப்பு. நீங்கள் இன்னைக்கு வெளியில் போனீங்கன்னா, நாங்கள் அந்த ஜாதியாக்கும் இந்த ஜாதியாக்கும், நம்மால் ஆக்கும், அவங்க ஆளாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குள்ளே ஒரு பகை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்போ ஜாதி உருவாச்சோ அப்போலேருந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த பிரிவினை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுபோல் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் சமாரியர்கள். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவளுக்குள்ள ஒரு 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 வருத்தம் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இப்போ எருசலேமுக்கு போகல, அவர் சமாரியாவுக்கு தான் வராரு, அங்கே தான் அவர் பாஸ்காவை அவர் அனுசரிக்க போறாருன்னு சொல்லியிருந்தா உடனே சமாரியர்கள் இப்போ என்ன செஞ்சிருப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க, எருசலேமில் தான் போய் ஜெபம் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம இங்கேயே ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க ஒரு கோயிலை கட்ட, அவர் என்ன செய்யறாரு, இங்கே வர மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, அவர் எருசலேமுக்கு போக மனதாய் இருந்தார் என்று கேள்விப்பட்டு உடனே, அப்படின்னா நீ நம்மால் கிடையாதுல்ல, உன்னை ஏற்றுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன செய்யறாரு, யூதர் குலத்தை சேர்ந்த அந்த யோவானும் அந்த 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 யாக்கோப்பு என்ன செய்றாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டியா, நீ யாரு எனக்கு தெரியாதா, உன்னை நான் எலியா அக்னி இறக்குனது போல இப்போ இறங்கி அழிக்கல, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன செய்யலாம். இதுதான் இயேசுவோடு கூட சென்ற அந்த சீஷர்கள் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி அவர்கள் என்ன செய்றாங்க, அவங்க கண்களுக்கு எப்படி தெரிகிறார்கள் அந்த சமாரியர்கள் பார்த்துட்டு இயேசு சொல்றாரு. அந்த இடத்துல அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. நம்ம இந்த மாதிரிலாம் வைராக்கியம் பரட்டி ஆண்டவருக்காக, ஆண்டவரே என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் உமக்காக ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படின்னு சொன்னோம்னா, வெரி குட், பேஸ் அப்படின்னு சொல்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஃபாலோ பண்ணல. அவன் யூதனா இருந்தாலும் சரி, அவன் எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட சமாரியனாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் அவங்க ஊர்ல போய் அவங்களோட சேர்ந்து நான் இந்த கோயிலில் நான் சாமி கும்பிடாதனால என்னை அவங்க வெளியே போ அப்படின்னு சொன்னாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, அவங்களை அக்கினி இறக்கி என்ன செஞ்சிட மாட்டேன், அழிச்சிட மாட்டேன். அவங்கள காப்பாற்றும்படி தான் நான் வந்திருக்கேன் ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி அழிக்கிறதுக்கு இல்லை. சரி, இது அந்த காலத்தில் நடந்த காரியம் இப்போ எங்க பிறகு நடக்குதுன்னு நம்ம பேசிக்கலாம். என்னுடைய பாரம்லாம் என்னன்னா, நாம் இப்போ எத்தனையோ சமூக பிரிவுகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த சபையில் நம்ம அங்கமாக இருக்கிறோம். நமக்குள்ளே பலதரப்பட்ட என்ன சொல்றதுன்னா பொறுப்புகள்லாம் நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தனக்கு கிடைத்த அந்த வரத்தை முன்னிட்டு, தனக்கு கிடைத்த அந்த பதவிகளை முன்னிட்டு இன்னொரு சகோதரனை பார்த்து, இப்படி நான் நினைச்சேன் அக்னி இறக்கிறேன் பார்த்துக்கோ, இப்படிலாம் நம்ம பேசி பயமுறுத்துறோமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அதட்ட வேண்டியிருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அதட்ட வேண்டியிருக்கும். அதனால நீங்க இயேசு கிறிஸ்துக்காக அல்லது நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி, நான் ஒருவேளை மேன்மையான இடத்திலிருந்து எனக்கு, அதாவது இதெல்லாம் ஒரு ஒரு சமூகம் சொல்லி கொடுத்தது, நான் யூதன், அவன் சமாரியன், எனவே அவன் இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அது ஒரு பகை. அதை நான் பெருசா எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அக்னி இறக்கி அவிச்சு புரியும் பார்த்துக்கோ,
இப்படிலாம் நான் பேசினேன்னா ஆண்டவர் நம்மை பார்த்து அதட்ட வேண்டியிருக்கும். எனவே நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? என்னுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? நான் போட்டுக்கிற அந்த கிளாஸ் கண்ணாடி என்ன மாதிரி கண்ணாடி? இது என் சகோதரனுடைய அந்த தவறை பெரிதாக காண்பித்து என்னுடைய தவறை அப்படியே ரொம்ப சிறுசாக்கி ஒண்ணுமில்லாமாக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துரு அப்படி சொல்றாரு. அப்போ இவர் ரொம்ப பெரிதாக எண்ணிய அந்த சகோதரர்களே அல்லது அந்த சீஷர்களே அப்போஸ்தலர்களே நமக்கு முன்பாக அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க? இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டணும். சும்மா சாதாரண விஷயம் இல்லை, வைராக்கியம் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டும் போதெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பார்த்தது போல் அவரால் பார்க்க முடியல. இப்போ நம்ம யாரை பார்த்தோம்? முதல்ல யோவானை பார்த்தோம், அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி 2 பேரையும் பார்த்தோம். இப்போ பாருங்க, போற ஆள் பார்க்க போறோம். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19 to 22 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19 to 22. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். சரி, இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப தெரியுதா என்ன நடக்குதுன்னு? இது யாருது? அப்போஸ்தலர்ல தலைமை அப்போஸ்தலன் பேதுரு. இவர் இப்ப என்ன செய்யறாரு? இயேசு ஏற்கனவே இந்த மாதிரி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டவர்களெல்லாம் பார்த்து என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரியுது. இருந்தாலும் இப்போ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி இப்ப யார் சொல்றது? இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, அவர் பின்பற்றி வர்றார். பின்பற்றி வரும்போது இப்படி திரும்பி பார்க்கிறாரு. இப்ப யாரு கூட வர்றது? யோவான் வராப்புல. இப்ப நம்மெல்லாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, பரவாயில்லையே, நான் மட்டும் இல்லையே, இன்னும் 2 பேர் வராங்களே, இன்னும் 3 பேர் 10 பேர் இயேசுவை பின்பற்றி வராங்களே, சந்தோஷம், தேவனே உமக்கு நன்றி அப்படி சொல்லணும்னு நம்ம நினைப்போம். ஆனா நமக்குள்ள இருக்கிற இன்னொரு மனுஷன் சொல்லுவேன், இயேசு என்னத்தானே வர சொன்னாரு, நீ யாரு? Who are you man? நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, அதாவது நான் தான் இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அந்த அந்தஸ்து யாருக்கு இருக்கு? எனக்கு தான் இருக்கு. இங்க இருக்கிற எல்டர் பிரதர் யாரை வர சொன்னாரு? என்னத்தானே வர சொன்னார்? நீ யாரு? இதுக்கு நீ எதுக்கு வர்ற? நீ எதுக்கு பேசுற? இப்படிலாம் பேசினா ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவார்? நம்மளை பார்த்து, முதல்ல வாய் மூடு, முதல்ல வாய் மூடு. அவன் நான் வருமளவும் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமளவும் உனக்கு என்ன? முதல்ல மைண்ட் யுவர் பிசினஸ் மேன். உன்னை வர சொன்ன நீ பாட்டுக்கு வா, அவன் உனக்கு என்ன? அப்போ இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி, நான் மட்டும்தான் அந்த வைராக்கியம் பாராட்டுவேன் என்று சொல்லி மற்றவங்க எல்லாம் அப்படி இயேசுவை பின்பற்றினா நீ பின்பற்றக்கூடாது. புரியுதா? நீ அங்கே இரு, தெரியுதுல? அங்கே இருக்கணும். நான் தான் உனக்கு என்ன தெரியும்? நீ எல்லாம் பின்பற்றலாமா? அங்க ஏ சொல்றாரு, மைண்ட் யுவர் பிசினஸ். உனக்கு என்ன தெரியும் நினைக்கிற நீனு? நான் உன்னை கூப்பிட்டதுனாலதான், நான் உன்னை அழைச்சதுனாலதான் இது. மைண்ட் இட். மற்றவங்களை பத்தி சொல்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்படி ஆண்டவர் இப்ப இருந்து சொன்னார்னா பாதி பேர் வெளியே போயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பல பேர், நானும் சேர்த்து சொல்றேன், நீ யாரு? Who are you? It's me, everything. I am here. I am everything here. நான் தான் இங்க எல்லாமே. இப்படி பேசுற ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா அது யாருக்கு இருந்துச்சு? பேதுருக்கே இருக்கு. ஆண்டவருக்கு என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, என்னையா அது, என்ன செய்யறது உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு, என்னை பின்பற்றேன்னு சொல்லிட்டு எனக்காக வைராக்கியம் பாராட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெட்டி விட்டீங்கன்னா எப்படி? இவங்க தான் 3 முக்கிய அப்போஸ்தலர்கள். இவங்க 3 பேருடைய வாழ்க்கையில் இருந்தது ஆண்டவர் சுட்டி காமிச்சிட்டார். இப்போ நீங்க எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி மற்றவர்களுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறீர்களே, உங்க குறை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் யாரையும் விட்டு வைக்கல. யோவானை கண்டித்தார், யோவானையும் யாக்கோபையும் கண்டித்தார். பேதுரு பெரிய ஆளு, சும்மா விட்டு வச்சிருவோம், அதட்டி அவர் விடல. இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காத, மைண்ட் யுவர் பிசினஸ் சொல்லிட்டாரு. எனவே நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தனையோ வருஷம் நம்ம சபையில் இருந்திருக்கலாம். நாம இன்னொரு
தம்பிய, ஒரு தங்கைய, ஒரு சகோதரனை பார்த்து இதொரு அப்படின்னு சொல்லி கை நீட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நான் செய்யலாம், இதை செய்யவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனா என்ன செய்யணும், என் கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன செஞ்சணும், லிட்டரலா எடுக்கிறது மாதிரியே, ஆண்டவரே நான் முதல்ல சரிதானா அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துக்கிறணும். சரிதான் சொல்லி உங்களுடைய ஆவியானவர், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுடைய சேர்ந்து எஸ் யூ ஆர் ரைட் நவ் யூ கேன் கோ ஹட் அப்படின்னா, ஆண்டவரே என்ன நீங்க சரி பண்ணும்போது எவ்வளவு தயவாய் குட்டின்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, தயவாய் குட்டி அப்படின்னு அர்த்தம். வாய்ப்பு கிடைத்தா கொட்டுன்னு கொட்டக்கூடாது. அது என்ன, எப்படி குட்டணும், தயவாய் குட்டி அப்படின்ற மாதிரி. நான் இப்போ இன்னொரு மனுஷியை பார்த்து நான் ஏதாவது சொல்லும்போது, எக்ஸ்கியூஸ் மீ ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, இப்படி நீங்க சொல்லுவீங்களாக்கும், இப்படி நான் சொல்ல முடியுமாக்கும், இப்படியா இன்னொரு மனுஷனுடைய குறைகளை நம்ம சுட்டி காண்பிக்கிறோம்? இல்லையே, போடுன்னு போடுறது. என்ன சொல்லி போடுறது, ஏசுக்காக வைராக்கிய போராட்டம் பிரதர். நோ யூ டோன்ட். நீங்க வைராக்கியம்லாம் பாராட்டல, அது தேசம் அங்கீகரிக்கவே இல்லை, உங்களை அதட்டுவார், அதை உணரணும். தொடர்ந்து நாம் பார்ப்போம். அப்படியே சரி, இப்போ இந்த இவங்கெல்லாம் 3 பேர் முக்கியமானவங்க. நான் ஏன் முக்கியமானவங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இவங்களே இந்த தவறை பண்ணாங்கன்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம். நேர அப்போஸ்தலர்கள் எழுதின நடவடிக்கைகளில் 15ஆம் அதிகாரம் 36-39 வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:36-39. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராதினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். சரி, இப்போ இவங்க 2 பேரும் தான், யாராவது பர்னபாவும் பவுலும் எதற்காக பிரிக்கப்பட்டார்கள்னா, அவங்க இருவரும் சேர்ந்து ஒருமித்து ஒரு ஊழியம் செய்யும்படி பிரிக்கப்பட்டார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ ஒரு ஊழியம்னு வரும்போது எனக்கு ஒரு பார்வை இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு பார்வை இருக்கும். இந்த பவுலை கூட்டி கொண்டு வந்ததே யார் தான்? சரி, ஆமா, யார் தான்? பர்னபா தான் கூட்டி கொண்டு வரார். இப்போ கொஞ்ச நாள் நம்ம ஊழியத்தில் கொஞ்சம் தலைச்சு அப்படி ஓங்கி வரும்போது நம்ம இப்படி என்ன செய்வோம் தெரியுமா? இந்த மாதிரி தான், பர்னபா உனக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க, நான் சொல்றதை கேளுங்க, ஐயா மார்க்கை கூட்டிட்டு போகக்கூடாது, அந்த பையன் ஏற்கனவே பம்பிளியால நம்மளை விட்டு ஓடி போயிட்டான் தெரியுமா, அதனால கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாப்புல. இவர் இல்லைங்க, இது அந்த தம்பி செஞ்சது கரெக்ட் தான், அவன் செஞ்சது அப்படி தான் செஞ்சான், பட் ஆனால் நம்ம போகும்போது அவன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவியா இருப்பான், அதனால நம்ம கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு. அதான் முடியாது, நான் சொல்ற கேட்டா கேளுங்க, நான் தனியா போறேன், நீ ஷீலா நீ வேணா வா, மார்க் வேண்டாம். எனக்கு தர்க்கம் உண்டாகி அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அப்ப யார் சொன்னதை கூட கேட்கல. ஐயோ நம்முடைய ஊழியம் தேவனால பரிசுத்த ஆவியால கொடுக்கப்பட, அது கூட கேட்கல. நீ வரக்கூடாது, விடுஞ்சு போறாரு. இப்படி பவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னை சபைக்கு கூட்டி கொண்டு வந்த அந்த பர்னபா என்ற சகோதரனை கூட மதிக்காம மார்க் எல்லாம் அப்படி அல்ல தட்டிட்டு அவர் போறார். அவர் ஊழியம் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஆனால் இதை தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னா இல்லை. பவுல் வேணாம் என்று சொன்னதை தேவன் வேணாம் என்று சொல்கிறாரா? கிடையாது. ஏன்னா இந்த மார்க் வச்சுதான் மார்க் என்ற சுவிசேஷமே எழுதப்பட்டது. இந்த மார்க்கை வச்சுதான் பேதுரு என்ன செய்யறாரு, நான் சொல்றதை நீ எழுதுன்னு சொல்லி பவுல் வேணான்னு சொல்றாரு. ஆனா பேதுரு என்ன செய்யறாரு, ஏய் நீ ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கப்பா, வாப்பா என்னோட, நான் இங்கெல்லாம் ஒழித்துக்கு போறேன் வா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு தர்றாரு. ஒரு சுவிசேஷமும் அவரை வச்சு எழுதியாச்சு. சரி, அவங்க 2 பேரும் பேதுரு தான் அவர் அங்கீகரிச்சிட்டாருன்னா, இந்த பவுல் கொஞ்ச நாள் கொஞ்சம் மெச்சூர் ஆன உடனே இவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:10-11 வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க?
இவன் ஊழியத்தில் நமக்கு உதவி செய்யல, பம்பிளியால் இருக்கும்போது விட்டு ஓடி போனான்னு சொன்னீங்க. இப்போ ஊழியத்தில் நமக்கு பிரயோஜனம் பண்ணணும்னு சொன்னீங்க. முதல்ல அப்படி பேசுறீங்க, இப்போ எப்படி பேசுறீங்க? குடியார மாதிரி இருக்கீங்களே பிரதர். சில சமயங்கள்ல ஆவிக்குரிய அந்த 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 உத்வேகத்துல நம்ம என்ன செய்வோம்னா, பேச தெரியாம இப்படி பேசிடுவோம். யார் மாதிரி? பவுல் மாதிரி கூட இப்படி பேசிடுவோம். பவுல் கொஞ்ச நாள் ஆலை கொஞ்சம் மெச்சூரான உடனே, அந்த மார்க் மூலியத்தில் ரொம்ப பிரயோஜனம் இல்லை, அவனை கூட்டு வந்துடுறேன் எப்படியாவது ப்ளீஸ். பவுல் நீங்களே அப்படி பேசுறீங்க, நான் தான் அப்படி பேசுறேன், கூட்டிட்டு வந்துருங்க அவரை அப்படின்னு சொல்றாரு. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய உத்வேகம், ஆவிக்குரிய விவேகம் அல்லது ஆவிக்குரிய வைராக்கியம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சில சமயங்கள்ல நாம படி கண்டமணிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. குறை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப வேகம் காட்டணும்னா, அதுவும் தேவன் பேர்ல வைராக்கியம் பாராட்டி குறை கண்டுபிடிக்கல வேகம் பாராட்டினா, ஆண்டவர் ஒரு அடி அடிப்பார், அதட்டி ஒரு போடு போட்டு கொஞ்சம் அமைதியாரு. நீ ஏன் இதை மட்டும் இல்லை, நீங்க சில சமயங்களில் நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல இந்த கையும் மையுமாய் பிடிபட்ட அந்த சகோதரியை, விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீயை கொண்டாந்து நிப்பாட்டும் போது, இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, நம்மள யாரா இருந்தாலும் சரி, இப்படி யாராவது பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், என்ன இந்த பிரதர் தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமா நம்ம பிரதர் தானே. ஆனா போறேன், பேங்க்ல கள்ள நோட்டு வாங்கி மாத்திட்டு இருக்கான் பிரதர். என்னது கள்ள நோட்டு வாங்கி மாத்திட்டு இருக்கானா? கொண்டாங்க பிரதர் உன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஓகே முடிஞ்சு போச்சு, உன்னை தூக்கி ஜெயிலில் போடுங்க. ஏசு சொல்லிட்டு இருந்தாங்க, தம்பி நான் இப்ப ஏசு சொன்னார் உருவமா பேசுறேன், நீங்க உடனே என்னை பேசிடாதீங்க. அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு. தம்பி ஏன் இப்படி பண்ணீங்க? நான் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு கதை சொல்றான்னு வச்சுக்கோமே, என்னை அடியா அடிச்சு இல்லை கொண்டேருன்னு சொல்லி இந்த ஆள் தான் அப்படி. யாரு? அது வேற கதை அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இவர ஏசு என்ன செய்வார்? அந்த இடத்துல அந்த ஆளை காப்பாத்திடுவோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்படியே விட்டா அவ்வளவுதான், ஒண்ணுமே ஆகாது. இப்படியா இயேசு அந்த சகோதரியத்தை சொல்லி அனுப்பினார்? கடைசியில் போகும்போது, நான் உன்னை காப்பாற்றினல, இனிமே நல்லா இருப்போ அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இனி பாவம் செய்யாது. ஆனா அந்த சகோதரியை காப்பாத்தியாச்சா? காப்பாத்தியாச்சு. இப்ப நீங்களும் நானும் அதை செய்வோமா? எப்படின்னா, ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ கையை மெய்மை ஏதாவது ஒன்று பிடிபட்டு கொண்டாந்து, பிரதர் இப்படியா நீ சிஎஃப்சியா, நீ இப்படி செய்யலாமா, நீனு இப்படி பேசுவோமா? இல்லாட்டி இயேசு மாதிரி பேசுவோமான்னா, இயேசு மாதிரி பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளணும். எப்படின்னா, இந்த மற்றவங்களாம் யாரும் ஒன்றும் சொல்லாத, அப்படி சொல்றா இருந்தா நான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் நீ பாவம் செஞ்சதே இல்லைன்னு சொல்லு, நீ சொல்லு, அப்ப சொல்லு பாவம் செஞ்சதே இல்லை, நான் இவ்வளவு மூட்டையா அவன் பாவத்தை மன்னிச்சு வச்சிருக்கிறேன், நீ பாவம் செய்யவே இல்லைங்கிற, அப்ப நீ செய்யாத. அப்ப நீ என்ன செய்யக்கூடாது? இன்னொரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லாத. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இனி பாவம் செய். உடனே நான் அப்படி பேசுறதுனால நீங்க நினைக்காதீங்க, எங்க வீட்டுக்கு கேட்டு பாருங்க நான் எவ்வளவு இந்த பாவத்துல விழுகிறேன் அப்படின்ட்டு. புரியுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் எதை செய்கிறோம் அப்படின்னா, இயேசுவின் பேர்ல வைராக்கியம் பாராட்டி இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு இயேசுக்கு பிடிக்காததே செஞ்சுக்கிட்டு வரோம். என்னது அப்படின்னா, குறை சாட்டுகிறோம், குற்றம் கண்டுபிடிக்கிறோம். அதை செய்யாம அவனுக்கு அதுல இருந்து காப்பாற்றணும். உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியும், யோபுடைய நண்பர்கள், உயிர் தோழர்கள், யோபு தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி கடைசி வரைக்கும் வாதாடுவாங்க. அதே இது நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாத, சம் சீக்ரெட் சின் இஸ் தேர், ஏதோ மறைவான பாவம் உன்ட்ட இருக்கு, அதனாலதான் ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார்களே, மற்றபடி நீ நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறாத, உண்மை சொல்றேன்ப்பா அப்படின்னே வாதாடுவாங்க. அப்படியே வாதாடுவாங்க. கடைசியில் ஆண்டவர் தீர்ப்பு கொடுப்பாரு, என் தாசனாகி யோபுவை போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை, போ அவன்கிட்டே போய் பாவ நிவாரண பலி செஞ்சுக்கோங்க. அப்படின்னா நாம என்ன அந்த பைபிள்ல வாட்சி பார்த்தோம்னா, எங்கெல்லாம் நம்ம தேவனுக்காக வைராக்கியம் வராட்டும் சொல்லி காரியங்கள் செய்யும் போதெல்லாம் தேவன் எதிர்பார்ப்பது போல செய்யாமல் நாம் அன்பை விட்டு ரூல்ஸை மாத்திரம் வச்சுட்டு அப்படியே கன்ல சுடுறது, டக் 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 மட்பட்னு சுடுறது. கடைசி நாட்கள்ல இந்த உலகத்தில் அன்பு இருக்குமா? ஏன் தெரியுமா? அன்பை விட்டுருவோம், எதை மட்டும் தான் கடைபிடிப்போம்? ரூல்ஸ். எந்த அளவுக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருந்தும் பரிசேய கூட்டம் அவரை இயேசுவாக மேசியாவாக
தேவகுமாரனாக காணவே இல்லை. அவர்களே அவரை கொல்வதற்கு காரணமாயிருந்தார்கள். நாமும் அப்படி இருக்கக்கூடாது என்று உங்களையும் என்னையும் நானே எச்சரித்துக் கொண்டு தேவன் நமக்கு தந்த இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆமென். தேவன் நம்மோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த குற்றம் சாட்டுகிற காரியம் அது ஜென்ம சுபாவத்தில் இருக்கக்கூடிய ஊறிப்போன ஒரு காரியம். அது ஆதாமிட்ட ஏவாள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஜென்ம சுபாவமாக இருக்கிறது. அந்த காரியம் நமக்குள்ள எப்பொழுதெல்லாம் எழும்புதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். என்னன்னு சொன்னால், அது ஒரு ஆவி எனக்குள்ள எழும்பி மற்றவர்களை நியாயந்திருக்கிறது, குற்றம் சாட்டுகிறது, முறையெடுக்கிறது, முறுமுறுக்கிறது, குறை சொல்லுகிறது. எனக்குள்ள அப்படி எழும்புது அப்படின்னா அது ஒரு ஆவி, அது ஒரு அசுத்த ஆவி. வேதம் அப்படித்தான் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வார்த்தை தான் நிறைய தடவை நாம் கேட்டிருக்கிறோம், இன்றைக்கும் கேட்குறோம். ஆனாலும் நம்ம குற்றஞ்சாட்டத்தான் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் கழுவி கொள்வோம், மனம் திரும்புவோம். எத்தனை தடவை கேட்டாலும் அது சபையில் தான் பிரதர், அது வீட்டில் எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. சபையில் கேட்குறோம், அப்படி இருக்கக்கூடாது. பிரதர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு ஆவி. அந்த குற்றஞ்சாட்டுகிறது, பழி வாங்கிறது, மற்றொரு மேலே விரல் நீட்டுறது, அது ஒரு ஆவி. அதைத்தான் 12வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்தின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். குற்றஞ்சாட்டுகிறவன் பிசாசானவன், அசுத்த ஆவி, அது ஒரு ஆவி. அவன் தள்ளப்பட்டு போனான். குற்றஞ்சாட்டுகிறவன். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த ஆவி தள்ளப்பட வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்மை நியாயந்திருக்க வேண்டும். குடும்பங்களில், வீட்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம், உண்மைதான். ஆனாலும் கூட அதை நாம் ஞானமாய் சுட்டி காட்டலாம். அது தப்பு கிடையாது, இது தவறு, இது இப்படி செய்யக்கூடாது. அதாவது குற்றஞ்சாட்டுகிற ஆவி என்ன இருக்கும்னா, கசப்பு இருக்கும் உள்ளத்தில், கசப்பு, வெறுப்பு, அப்படியே பகைமையோடு அது வெளியே வரும். ஆனால் ஒரு நல் மனதோடு அவர்களுக்கு குறையை சுட்டி காட்டி சரி பண்ணணும்னு நினைக்கிற ஆவி நமக்குள்ள பரிசுத்த ஆவியான எப்படின்னா மென்மையாய் சாந்தமாய் இடைவிடுவார். இது தவறு, இது செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது, நம்ம இப்படி பேசக்கூடாது, நீ செஞ்சது தவறு, இப்படி இருக்கக்கூடாது. அதுதான் பரிசுத்த ஆவி. ஏசாண்டவர் அப்படித்தான் சிலருடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது, உன்னிடத்திலும் ஒரு குறை உண்டு அப்படி சாந்தமாக தான் சொல்லுவார். அங்கே ஆக்ரோஷமாவோ ஆணவமாவோ இல்லை. ஆக அவர்களிடத்தில் உள்ள குறையை நாம் பார்க்கும் பொழுது சாந்தத்தோடு சொல்லலாம். அதே சமயத்தில் ஜெபத்தோடு சொல்லணும். ஆண்டவரே, நான் அந்த வார்த்தையை சொல்ல போகிறேன், நீங்கள் ஞானமாக நான் பேசுறதுக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் முக்கியம். ஆண்டவராக இயேசு, நாம் இன்றைக்கு எத்தனையோ குறைகளை செய்கிறோம், தவறுகளை செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்காக பிதாவின் இடத்துல என்னதான் செய்கிறார்? எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்!
அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் குற்றஞ்சாட்டம் நினைச்சா பிரதர் சொன்னது போல சபையில் ஒருத்தரும் இருக்க முடியாது, வந்து நுழைய முடியாது, சபைக்குள்ளேயே நுழைய முடியாது. அவர் நியாயம் தீர்த்தார்னா ஒரு மனுஷன் கூட தேவ சமூகத்தில் வரவே முடியாது. ஆனால் அவர் பரிந்து பேசி, அதாவது நம்முடைய பிறருடைய குறைகளை எதுக்காகனா அன்பின் நிமித்தம் நம்ம அதை அவங்கள திருத்துறோம். போன வாரம் பிரதர் பேசினாங்க இல்லையா, வியாழக்கிழமை கடிந்து கொள்ளுதல். அதை நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, சொல்கிறவங்களுக்கும் அந்த 2 பகுதியிலையும் பிரதர் பேசினாங்க. கடிந்து கொள்ளுதல் பிரியமானவர்களே, நான் கண்டுபிடித்ததெல்லாம் என்னென்னா, ஊழியத்திலேயே மிகவும் கடினமான வேலை எதுன்னா கடிந்து கொள்ளுதல் தான். சுவிசேஷம் அன்பாக பேசிட்டு போயிடலாம், ஆனால் மறைவான பிரதர் பேசுனாங்க, நல்ல வார்த்தை, எனக்கு அடிக்கடி நான் அதை தியானிப்பேன். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் உத்தமம். அது எனக்கு அதிகமாய், அதனால் நான் சிலர்கிட்ட வந்து என்னை சிலர் பிடிக்காதுங்க. எங்கள் வீடுகளில் எங்கள் உறவினர்களே எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் நேசிக்கிறாங்க. உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் கண்ணுக்கு கண்ணாக தவறுன்னு தெரிஞ்சால் நான் சொல்லாமல் என்னால் இருக்க முடியலை. இது தப்பு, இப்படி பேசாதீங்க, அப்படியே சொல்லிவேன். ஒரு தூசணமாக பேசினாவோ, ஒரு பொய்யான காரியத்தை சொன்னாவோ, ஒரு யாரை பற்றியாவது அவதூறாக பேசும்போது நான் அது கண்டும் காணாமல் என்னால் விட முடியலை. சத்தியத்தை அடக்கி வைக்க தெரியலை. சத்தியத்தை நான் பேசித்தேன் ஆவேன். என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் இது தப்பு, இப்படி பேசாது, இந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அவங்கள அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் என்னை வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க. அதுக்கு என்னால் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அதான் வைராக்கியத்தில் நான் அப்படி சொல்லலை. அவங்கள அன்பு கூர்ந்து, ஐயோ இப்படி நம்ம செய்யக்கூடாது, இப்படி பேசலாமா, வேணாம், அது செய்யக்கூடாது, இப்படி பொய் சொல்கிறீல்ல, இப்படி மறைக்கிறீல்ல, அப்படி பேசக்கூடாது. ஒரு தவறுகளை அன்பில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அவங்கள திருத்துறதுக்காக. ஏற்றுக்கொள்ளலைன்னா பிரதர் சொன்னாங்கல்ல, ஏற்றுக்கொள்ளலைன்னா வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஊழியம்ங்கிறது என்னை நம்பினாத்தான் ஒருத்தவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், ஏற்றுக்கொள்றதில்லை. நம்ம ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு பேசுகிறோம், அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, மதிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அவங்க அந்நியர், அவங்க நம்ம யாரோ அவங்க யாரோ, அப்படித்தான் நம்ம ஒதுங்கிக்கிறணும். அப்படித்தான் இருக்குது, வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஒரு தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, ஏற்றுக்கொள்ளலைன்னா அப்போ அது வந்து குற்றப்படுத்துறதுமோ அப்படின்னு கிடையாது. அது குற்றப்படுத்துறது கிடையாது. அவங்கள அன்பு நிமித்தம் அவங்கள சரி பண்ணுறதுக்கு நடக்கிறது. அதனால் இந்த ஆவியை நம்ம நிதானிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே போதிக்கும் போது, சொல்லும்போது, அது ஒரு சாந்தத்தோடு சில காரியங்களை புத்திமதி சொல்ல வைப்பார். ஆனால் பிசாசானவன் சில குறைகளை சுட்டி காட்டும்போது கசப்பு இருக்கும், கோபம் வரும், எரிச்சல் இருக்கும். அதுதான் உண்மையானவே பிசாசின் ஆவி, அது குற்றப்படுத்துகிற ஆவி. அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் வலியுறுத்திட்டு நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். நமக்கு தெரிந்த காரியம்தான், புதுசாக ஒன்றும் இல்லை. இளையகுமாரன் தகப்பனிடத்தில் இருந்து சொத்தை பிரித்து வாங்கிட்டு போய் அவன் தூர தேசத்தில் அழிச்சிட்டு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு மனம் திரும்பி வரும்போது தகப்பன் அவனை சந்தோஷமாய் அரவணைக்கிறாரு. ஆனாலும் கூட அந்த மூத்த குமாரன் அவனுடைய இருதயத்தில் அவனை பகைக்கிறான், வெறுக்கிறான். அவனை எப்படி அவன் குற்றஞ்சாட்டுகிறான் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சது தான். பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் 25. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீதவாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பன வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய்
நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. தகப்பனிடத்தில் முதலாவது அவனுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவ்வளவு காலம் நமக்கு ஊழியம் செய்தேன், உண்மையாக இருந்தேன். அவன் தெருவில் போனவன், வீணாக போனவன், இன்றைக்கி வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு கொளுத்த கன்று அடித்து நீர் என்ன செய்கிறீங்க, விருந்து படைக்கிறீங்க. ஆனால் இவ்வளவு நாளும் இருந்தேன், ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையே. அதான் அவனுடைய பிரச்சனையாக இருக்கு. தகப்பனை குற்றஞ்சாட்டுகிறான், நீ சரியில்லை, நீ சரியில்லை. அதான் அந்த இடத்துல அப்படி இருக்கு. அதுக்கு அடுத்து தன்னுடைய சகோதரனையே அவன் என்ன செய்கிறான், குற்றஞ்சாட்டுகிறான். என்ன வாசிக்கிறோம்? 30வது வசனம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. வேசியினிடத்தில் போய் வந்தவன் தகப்பனை முதல்ல குற்றஞ்சாட்டி தன்னுடைய சகோதரனையே குற்றஞ்சாட்டான். வேசியினிடத்தில் போய் வந்தவன், ஆசைகளை அழித்து போட்டவன், அவனுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் அவன் மோசமானவன் அப்படிங்கிறதான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மோசமான குணம் தன் தகப்பனை மதிக்காதவனாய் அங்கே பேசுகிறான். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாதவனாய் கற்பனையை மீறுறான். தகப்பனுக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு எப்படி, அந்த பிள்ளைக்கு எப்படின்னு சில தகப்பனுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை நேசிக்கிறீங்க, என்னைய நீங்கள் வெறுக்கிறீங்க. அது அந்த பிள்ளை கேட்டால் வாங்கி கொடுக்குறீங்க, நான் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேன். குடும்பங்களில் பிள்ளைகள் இடத்துல குற்றஞ்சாட்டு, அதெல்லாம் குற்றஞ்சாட்டுகிற ஆவிதான் அது அப்படி வளருது. அவனுக்கு மட்டும் வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு வண்டி இல்லை. அவனுக்கு செல்ஃபோன், எனக்கு செல்ஃபோன் இல்லை. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லை, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லை, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்க. அன்னைக்கு ஆட்டுக்குட்டி, இன்னைக்கு என்ன குட்டி? இன்றைக்கி அப்பாச்சி பைக்கு அது இதுன்னு எத்தனையோ இருக்குது. சில பைக்கெலாம் வாங்கி கொடுக்கையில் பயமாக இருக்குது. ரோட்டில் ஓட்டிகிட்டு போக ஆளுகளை பார்க்கும்போது முடிவெட்டு காரியங்கள்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. அந்த பின்னாடி மறுக்காடு இப்படி இருக்குங்க, ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வந்துடலாம் அந்த டயருக்குள்ளே. அந்த மாதிரி வண்டியெல்லாம் இருக்குது. என்ன லேசாக ஒரு ஸ்பீட் பிரேக்கு வந்தால் கூட தூக்கி போட்டு அடிபட்டு நிறைய விழுந்து போயிடறாங்க. இந்த வாலிப முறுக்கு அப்படி இருக்குது. இதெல்லாம் உணராமல் இன்றைக்கும் சில பிள்ளைகள், சபையில் உள்ள பிள்ளைகள்லாம் எனக்கு அந்த வண்டி தான் வேணும் அப்படின்லாம் போராடி பெற்றோர்களுக்கு மேலே குற்றஞ்சாட்டுறது. நான் இவ்வளவு சம்பாரித்து கொடுத்தேனே, நான் இவ்வளோ நாள் அப்படின்னா அதே அர்த்தம். நான் இவ்வளோ நாள் என்ன செஞ்சேன், சம்பாரித்து கொடுத்தேன், பணம் காசு கொடுத்தேன், எனக்கு வண்டி வாங்கி தரல, எனக்கு அது செய்யலை, இது செய்யலை. இது ஒரு ஆவி. அதனுடைய விளைவு என்னென்னா வீட்டை விட்டே போயிட்டான். அவன் உள்ளே வரலை, வீட்டுக்குள்ளே தகப்பன் வருந்தி அழைக்கிறார். என்னுடையதெல்லாம் உன்னுடையதப்பா, வாப்பா உள்ளே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் முடியாதுன்ட்டு போயிட்டான். நிறைய குடும்பங்களில் கணவன் இடத்துல மனைவி குற்றஞ்சாட்டுறது, குறை சொல்கிறது, முறுமுறுக்கிறது. நீங்கள் அப்படி பண்ணீங்க, இப்படி செய்கிறீங்க, காலம் போகிறான், இப்படின்னு. அது ஒரு ஆவி. அந்த ஆதாம்கிட்ட இருந்து அந்த ஜென்ம சுபாவம் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. ஆக நாம் இந்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம நியாயம் திருக்கணும், மனம் திரும்புவோம். என்னையும் சேர்த்தே பேசுகிறேன். அந்த ஆவி எழும்பும் போதெல்லாம் நான் நிதானிக்கிறேன். இது ஒரு ஆவி, இது அசுத்த ஆவி, இது குற்றஞ்சாட்டுகிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி. அதாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல மென்மையாய் அங்கே காரியங்களை பிரதர் சொன்னாங்க இல்லையா, அந்த கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஸ்திரீயை அந்த இடத்துல அவர் எவ்வளோ மென்மையாய் பேசுகிறார். அந்த இடத்துல அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஹைலைட் என்ன தெரியுமா? நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை. அதுதாங்க, அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவருக்கு நியாயம் தீர்க்க அதிகாரம் இருக்குது. ஆனால் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்க மாட்டேன், அது எனக்கு முடியாத காரியம்ன்றது போல் அதை கையை கழுவுறார் ஆண்டவர். வேதபாரகர், பரிசேயர் இவங்கெல்லாம் ஓய்வு நாளில் ஆண்டவர் சுகமாக்குறத பார்த்துட்டு அவர்கள் குற்றஞ்சாட்டுவார்கள். நீ ஓய்வு நாள் இன்னைக்கு போய் சூம்பின கையை
உடையவனை சுகமைக்கு விட்டீரே, ஓய்வு நாளை நீர் கடைப்பிடிக்கவில்லை, அப்படிலாம் குற்றஞ்சாட்டுவார்கள். அமைதியாக இருப்பார். அவர் சொல்லுவார், பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கம், பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறவன், இந்த கருத்தை அறிந்தவன் ஒருவனையும் குற்றஞ்சாட்ட மாட்டான். எவ்வளவு அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவார். நம்ம அந்த இடத்துக்கு தான் வரும்படி முன்னாடி எழுதி போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கோம்? இயேசுவை போல மாறுவோம், பிரயாசப்படுவோம். இந்த கேட்ட வார்த்தையை என்னுடைய பாரம் கடைசியாக சொல்கிறேன். ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் முறுமுறுக்காமல் குற்றஞ்சாட்டாமல் வீடுகளில் ஒரு பரலோகத்தை கொண்டு வருவோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கு. ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் வாலிப வயதில் நான் சிஎஃப்சிக்கு வந்த தருணத்தில் வேறொரு சபையில் ஒரு வாலிபர் என்னோடு ஐக்கியப்பட்டு இங்கே வந்தார். அப்பொழுது அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் என்னைய வர சொன்னார். நான் யதார்த்தமாக பார்க்க இதை வர சொன்னாரேன்னு போனேன். அவரை தெரியும், அவர் சபையில் கொஞ்ச நாள் இருந்தேன், அதனால் தெரியும். நான் இங்கே போயிருந்தேன். நான் போன நேரம் 8 மணி, இரவு 8 மணி. மிட்நைட் 12 மணி வரைக்கும் நிப்பாட்டி வச்சு என்ன பேசணுமோ அவனை இவனேன்னு என்னென்னமோ வார்த்தைகள் அவர் பாசையில் திட்டி குமிச்சார். நான் அமைதியாக நின்றேன். அவர் உட்கார்ந்துருந்தார். அமைதி அப்படியே நின்றுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தேன். மணி 12. அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அங்கே இருக்கார், கூட இன்னும் சில சகோதரர்கள்லாம் இருந்தாங்க. அப்படியே நின்று கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசி அவர், இவ்வளவு நேரம் நான் என்ன பேசினேன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கு. பெலன், தேவனுடைய பெலன் வைராக்கியத்தில் அந்த கோபத்தோட கத்துறாரு. ஏன்னா அந்த வாலிபரை நான் கூட்டிகிட்டு வந்துட்டாரான். அவருடைய சபையிலிருந்து ஒரு வாலிபரை இங்கே சபைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதே நான் செஞ்ச குற்றம். வேற ஒன்று வாங்கல் கொடுக்கலாம் கிடையாது. என் சபையிலேருந்து நீ எப்படி கூட்டிகிட்டு போயிட்ட அப்படிங்கிறது அவருடைய கோபம். நான் அவனுக்கு எவ்வளவு என்ன பண்ணியிருக்கேன், என்ன உதவி செஞ்சுருக்கிறேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறையா அள்ளி விட்டு கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்குது அப்படின்னு. அந்த பலத்தில் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. அப்பொழுது ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார். இந்த வார்த்தை அந்த மனுஷனுக்கு இல்லை, இது உனக்கு. இவ்வளவு நேரமும் அமைதியாய் பொறுமையாய் அந்த காரியத்தில் நீ முறுமுறுக்காமல் உன் இருதயத்தில் அமைதியாக சலனமில்லாமல் சோத்திரம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தது அதுதான். சோத்திராண்டவர் நன்றி, சோத்திராண்டவர் அது எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் 4 மணி நேரம் நீ நின்றுட்டு போறே பாரு, இதுதான் பெலன், பேச்சில் அல்ல. இவ்வளவு நேரம் அந்த ஆள் கத்தி பேசினாரே, அந்த பேச்சில் இல்லை. நன்றி ஆண்டவரே. எனக்கு கடைசியாக அந்த 4 மணி நேரம் முடிச்சுட்டு ஆண்டவர் என்னைய திடப்படுத்தினதை பார்த்தேன், என்னைய தேற்றினதை பார்த்தேன், என்னை உற்சாகப்படுத்தினதை பார்த்தேன். அதனால் பேசுகிறதுனால குற்றப்படுத்தி குறை சொல்கிறதுனால எதுவும் ஆகிறதில்லை. நம்மை தாழ்த்துவோம், ஏற்றுக்கொள்வோம், சகித்துக்கொள்வோம், ஆண்டவரை பார்ப்போம். நமக்கு முன்னாடி அவர் நடந்து போயிருக்கார். அந்த அடிச்சுவடு நம்மை உற்சாகப்படுத்துது. அந்த பாதையில் நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவார்.